சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ 1/2 kg சிக்கன் எடுத்து மஞ்சப்பொடி போட்டு அலசி வச்சுருக்கேன். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருசாக இருக்கிற வெங்காயமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் பட்டை சோம்பு பாக்கெட்டில் இருக்க எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ எனக்கு ஆயில் பத்தலை அப்படின்றனால கொஞ்சம் ஆயில் ஊற்றிவிட்டேன், அவ்வளோதான். ஸோ வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். அதுக்கப்புறம் தான் அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. அந்த கேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தென் சிக்கன் அலசி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று பரட்டி விடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு தேவையான கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை மூடி வச்சு வேக விடுங்க. ஸோ மூடி வச்சு வேகும்போது அதுவே தண்ணி விட்டு வெந்திருக்கும் லைட்டாக. ஸோ அப்புறம் புதினா கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி விடுங்க. சிக்கன் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி வேக விடுங்க. ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு நல்லா இங்கே பரட்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.